கொஞ்சம் தூருவேன் நச்சம் ஆசை எல்லாமே தள்ளி போகட்டும். சரவண பவனாசிஷ்டர் குதவும் செங்கதிர்வேலும் பாதம். கடவுளே, எல்லாரும் நல்லா இருக்கணும்ப்பா, என் குடும்பம் நல்லா இருக்கணும். அம்மா, காஃபி வேணும். ஐயோ, தலை வேற வலிக்குது. நமக்கு ஒரு நாள் முழிச்சே முடிய மாட்டேங்குது. நைட் ஷிஃப்ட் ஒர்க் பண்றவங்க எல்லாம் எப்படிதான் முழிச்சு வேலை பார்ப்பாங்களோ தெரியல. கஷ்டம் தான் எல்லா ஒர்க்கும். கஷ்டப்படாம எந்த ஃபீல்டு தான் இருக்கு. அப்பா நல்ல வேலை, என்னையோடி கல்யாணம் முடிஞ்சிடும். நல்ல நைட் வந்து ஒரு தூக்கத்தை போட்டு எந்திரிக்க வேண்டியதான். அப்பதான் கொஞ்சம் ரெஃப்ரெஷ் ஆகும். அண்ணன் ரெடி ஆயிட்டு இருக்கானா தூங்கிட்டு இருக்கானான்னு தெரியலையே. கண்டிப்பா தூங்கிட்டு தான் இருப்பான். ஒரு நாள் முடிச்ச நமக்கே டயர்டா இருக்கு. 3 நாள் முடிச்சிருக்கான், அவனுக்கு டயர்டா இருக்காது? அதான் கல்யாண ஒர்க் எல்லாம் பார்த்து முடிச்சாச்சே. இன்னும் தூங்கி 11 மணிக்கு போனா கூட போதுமே. சீக்கிரமே வந்துருவீங்கன்னு சொன்னீங்க, இவ்வளவு நேரம் ஆயிட்டு. ஆனா ஒண்ணும் சொல்லுங்கடா, கல்யாண மாப்பிள்ள கூட இப்படி 3 நாள் விழுந்து விழுந்து வேலை பார்த்திருக்க மாட்டான். நீயும் அண்ணனும் இருக்கீங்களே, 3 நாள் இந்த கல்யாணத்தை என்ன முடிச்ச மாதிரிதான் வேலை பார்த்து முடிஞ்சாடா. உங்க அண்ணன் இங்க ஒருத்தனை வேலை செய்ய விட்டுருக்க மாட்டேனே. எல்லாம் நான் செய்யறேன்னு எல்லாம் இழுத்து பக்கி செஞ்சிருப்பானே போட்டு. ஆமாமா, நானாவது அப்பப்போ கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்தேன். ஆனா அவன் ரெஸ்டே எடுக்கல, கண்டினியூஸா வேலை. ஆனா ஏன் நம்ம வீட்டுல கூட ஒரு துரும்பு எடுத்து போட்டு நான் பார்த்தது இல்ல. அங்க போய் விழுந்து விழுந்து வேலை செஞ்சாமா. ஆனா அவங்களும் நிறைய வேலைக்கு ஆள் போட்டிருக்காங்க. இருந்தாலும் அவங்கள செய்ய விடாம நான் தான் செய்வேன்னு ஒத்த கல்லன்னு செஞ்சா யாருதான் என்ன செய்ய முடியும் சொல்லுங்க. சரி, அவனுக்கு அதுல ஒரு ஜாலி. சரிம்மா, நல்லா பசிக்குது, தாங்கம்மா. என்னடா சாப்பிடு. உங்க அண்ணன் தூங்கிட்டு இருக்கானா ரெடி ஆயிட்டு இருக்கானா? அம்மா பிளீஸ்மா, ஊட்டி விடுங்கம்மா. நீங்க ஊட்டி விட்டீங்கன்னு வைங்களேன், 3 இட்லிக்கு பதிலா 5 இட்லினாலும் சாப்பிடுவேன். அதே இது நானே சாப்பிடணும்னா ஒரு இட்லிக்கு மேல இறங்க மாட்டுக்கு. பிளீஸ்மா. 3 கழுத வயசாச்சு, இன்னும் ஊட்டி விடுன்னு சொல்லிட்டு இருக்க. நாளைக்கு பொண்டாட்டி கறி வந்து கேட்க போறா, என்ன பிள்ளை வளர்த்து வச்சிருக்கீங்க, எப்ப பாரு ஊட்டி விடுங்கன்னு சொல்லுங்க. சரிடா, சாப்பிட்டா சரிதான் என் பிள்ளைங்க. நீங்க தானமா சொல்லியிருக்கீங்க, என் பிள்ளைங்க எவ்வளவு பெருசா வளர்ந்தாலும் எனக்கு எப்பவுமே குழந்தைங்க தான் அப்படின்னு சொல்லுவீங்கல்ல. அதனால குழந்தைன்னு நினைச்சு ஊட்டி விடுங்க. அது இல்லாம வர்றவ சொல்லிடுவல, நான் சொல்ல விட்டுருவேன். ஏய், எங்க அம்மா எனக்கு ஊட்டி கொடுத்தாண்டி சாப்பிடுவேன், உன் வேலையை பாருடின்னு சொல்லிடுவேன். கார்த்திக், அப்படிலாம் பேசக்கூடாதுப்பா. இதெல்லாம் என்ன பேச்சு? உன்னை நம்பி வர்ற பொண்ணு கண்ணும் கருத்துமா பாத்துக்கிடணும், சரியா? விளையாட்டு கூட அவங்க கஷ்டப்படுத்த கூடாதுப்பா. நம்ம நம்பி வர பொண்ணு இல்ல, ஒரு பைக் வாங்கி கொடுத்தாலே அதை எப்படி பாத்துக்கிற? பைக்குக்கு பாலிஷ் போடுறது என்ன, கழுவி விடுறது என்ன, அதுக்கு லைட் வச்சு அலங்கரிக்கிறது என்ன, என்னெல்லாம் செய்யற? அப்படி ஒரு பைக்கே அப்படி பாக்கேனா உன்னை நம்பி வர பொண்ணு நீ எப்படி பாத்துக்கணும்? அட்வைஸ் பண்றதுக்கு உங்களை விட்டா அடிக்க இந்த உலகத்துல ஆளே இல்லம்மா. அட்வைஸ் செம்மையா பண்றீங்க. இன்னும் கிளம்பி நீங்க இருந்துரும். என்னம்மா, ஃப்ரெண்டு கல்யாணம், சீக்கிரம் போய் முத ஆளா நிக்க வேண்டாமா? இவ்வளவு அசால்ட்டா இருக்கீங்க. டேய், உனக்கு எடுத்து சாப்பிட தெரியாது? அவன் என்ன சின்ன குழந்தையா ஊட்டி கொடுத்துட்டு இருக்கீங்க? அண்ணே, அம்மாக்கு நான் எப்பவுமே சின்ன குழந்தைதான். அம்மா எனக்கு ஊட்டி விடுறது உனக்கு என்ன கடுப்பு? நீ வேணா 2 இட்லி சாப்பிட்டுட்டு போ. அன்பு, உன்னை நினைச்சு எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்குடா. அன்புன்னு பேர் வச்சனாலே என்னமோ தெரியல, நீ எல்லாத்தையும் அன்பா இருக்கிற. அதே மாதிரி ஒன்டையும் அன்பா பேசவங்க பழகினவங்க லேசா உன்னிட்டு பிரிய மாட்டாங்கடா. அவ்வளவு அன்புக்கு நீ அடிமைனே சொல்லலாம். பாரு, ஃப்ரெண்டு கல்யாணத்தை 3 நாளா இழுத்து போட்டு எல்லாம் பார்த்துட்டு வந்து டயர்ட் ஆகாம குளிச்சுட்டு ரெடி ஆயிட்ட. உன் தம்பி பாரு, ஒரு நாள் தான் முடிச்சிருக்கான், அதுக்கே ஐயோடி அம்மாடின்னு உட்காந்துருக்கான். ஆமா, நான் இப்ப பேசுற டாபிக் உங்களுக்கு பிடிக்காதான், இருந்தாலும் நான் சொல்லவும் செய்வேன். நம்ம வீட்டுல நாங்க பிறந்ததுல இருந்தே எந்த ஒரு ஃபங்க்ஷனும் நடந்தது இல்ல. யாரும் நம்ம வீட்டுக்கு வந்தது இல்ல. சொந்தக்காரங்கன்னா எப்படி இருப்பாங்கன்னு கூட எனக்கு தெரியாது. எனக்கும் தம்பிக்கும் தான். நம்ம 4 பேருமே இருந்துகிட்டோம். போறதா என்ன, அதிகம் போறதே நம்ம ஹோட்டல் தான். எந்த ரிலேட்டிவ்ஸ் நம்ம வீட்டுக்கும் வரது இல்ல, நம்ம இந்த ரிலேட்டிவ்ஸ் வீட்டுக்கும் போறது இல்ல. ஏன்னா நமக்கு ரிலேட்டிவே கிடையாது. இருந்தா தானே போறதுக்கு. சரி, ஒரு தங்கச்சி இருந்தாலாவது அவளுக்கு ஒரு ஃபங்க்ஷன் வரும், ஒரு கல்யாணம் வரும், ஒரு பேரனோ பேத்தியோ வருவாங்க, அதை வச்சு நம்ம மாமன் முறை செய்யலாம் அப்படின்னு நிறைய ஃபங்க்ஷன் வரும். அட்டன் பண்ணலன்னா அதுக்கும் வாய்ப்பு இல்லாம போச்சு. அவங்க வீட்டை பார்த்தா எனக்கு ரொம்ப பிடிக்குமா, என்னன்னு தெரியல. என்ன அதிகமா ஒரு ஃபீல். அவங்க ஃபேமிலி ரொம்ப பெரிய ஃபேமிலிமா, ராஜாவோட ஃபேமிலி. நீங்க அவங்க ஃபேமிலில உங்களுக்கு தெரியாதுல்ல, அவங்க அம்மா அப்பா மட்டும் தானே தெரியும். கல்யாணத்துக்கு வந்து பாருங்க. அப்பா, சொந்தம்னா இப்படி ஒரு சொந்தமா, இவ்வளவு சொந்தமா கூட இருப்பாங்களான்னு எனக்கே ஒரு ஃபீல் ஆயிட்டுமா. நமக்கெல்லாம் இப்படி இல்லைன்னு நான் ரொம்ப ஃபீல் பண்ணிட்டேன். அதான் 3 நாளா அவங்க கூட பேசி பழகி ரொம்ப ஜாலியா ஃபீல் பண்ணமா. உண்மையை சொல்லு, அந்த ராஜானனுக்கு நிறைய மாமா பொண்ணுங்க கல்யாணம் ஆகாம இருக்காங்க. அதனாலதானே 3 நாள் நீ உளுந்து உளுந்து வேலை பார்த்த. எனக்கா தெரியாது. ஏய் பொய் சொல்லாதானே. வாய் மூடுறா, இதையாவது உலகிட்டே இருக்கணும் லோடலோட வாய். ஆமா போங்கம்மா, இப்பதான் பேசிக்கிட்டே இருப்பான். நீ கிளம்புங்க, டைம் ஆச்சு. வயதாக கூட ஆனாலும் வந்து மாறாதது மாலையிடும் சொந்தம், முடி போட்ட பந்தம், பிரி
பிரிவென்னும் சொல்ல அறியாதது அழகான மனைவி அன்பான துணைவி அமைந்தாலே. கங்க்ராச்சுலேஷன் மாப்ள. தேங்க்ஸ்டா. புள்ள நல்ல அழகா இருக்கா என்ன, நம்ம மகனுக்கு ஏத்த ஜோடிதான். நம்மளும் என்னவோ நினைச்சோம். நம்ம நடுவில் பார்க்கும்போதுதான் தெரியுது, பொருத்தமா அழகா அம்சமா இருக்கு இந்த ஜோடி. இப்படியே நம்ம இளைய பையனுக்கு நல்ல பொண்ணா ஒண்ணு சீக்கிரம் பார்த்து வச்சிடணும். அப்பா பெரியப்பா சாப்பிட்டு இருக்காங்கன்னு நினைக்கிறேன். அவங்க போய் கூட்டிட்டு வாங்கப்பா. அவங்க ஃபேமிலி போட்டோல இல்லாட்ட நல்லா இருக்காது. ஒரு வந்து சத்தம் போடுவாங்க. இப்ப நம்மள ஒரு போட்டோ எடுப்போம், அப்புறம் பெரியதான் அக்கா எல்லாம் வரட்டு, அப்புறம் சேர்ந்து அந்த பிள்ளைல இன்னொரு போட்டோ எடுப்போம். அவங்க சாப்பிட்டு வரட்டு பையன், அதை வெயிட் பண்ணிட்டு இருக்க முடியுமா? என் வீட்டுக்காரர் எங்க போனான்னு தெரியலையே. அவரை விட்டுட்டு எடுத்தா நல்லா இருக்காத, வந்து சத்தம் போடுவார மனுஷன். என்ன என் வீட்டுக்காரன் வச்சு போட்டோ எடுப்பா. ஏமா சும்மா இருமா, வருவாங்க. அப்பா வெளியே உட்காந்துருக்கு, நம்ம எல்லாம் எடுப்போம் ஒரு போட்டோ எல்லாத்தையும் வச்சு, அதுக்கப்புறம் எடுக்கலாம். ஏன் எல்லாரும் புழு புழுன்னு வரீங்களோ தெரியல. என்ன போட்டோகிராஃபரு உடவ போறாரு, இங்கதான் நிக்க போறாரு. எல்லாச்சும் வந்து விதவிதமா எடுக்கலாம். பாட்டி கொஞ்சம் சத்தம் போடாம இருங்க பாட்டி, போட்டோ எடுக்கவே வேண்டாமா சொல்லுங்க. ஒவ்வொருத்தவங்க பேசிட்டு இருந்தா எப்படி நான் போட்டோ எடுக்கிறதுக்கு? தம்பி கோவப்படாதீங்க, எங்க குடும்பத்துல இந்த போட்டானாலையும் பத்திரிக்கைனாலும் சண்டையே வருது. அதான் ஒருத்தவங்களையும் விடாம பத்திரிக்கை அவ்வளவு பேரையும் போட்டுட்டோம். இந்த போட்டால எதுவும் பிரச்சனை கூட பார்த்தீங்களா? அதான் எல்லாத்தையும் கூப்பிட்டு இருக்கோம். அண்ணே நீங்க எடுங்க, இப்போ போட்டோ எடுங்க. அடுத்த பெரியப்பா பெரியமாலாம் வர வேண்டியது இருக்கு. கடைசி சித்தப்பா சித்தி எல்லாம் வருவாங்க. எல்லாரும் சேர்ந்து அப்புறம் இன்னொரு போட்டோ எடுத்துக்கலாம். இப்போ நீங்க எடுங்க. சப்பா பெரிய குடும்பம் போலப்பா. டீ மாட்டுக்கு ஒரு அழகா கூப்பிட்டே இருக்காங்களே தவிர. எங்க பாருங்க எங்க பாருங்க, ஸ்மைல் பண்ணுங்க. ஐயோ இந்த போட்டோ நான் சிரிக்காம நின்னுட்டேனே. தம்பி நான் சிரிக்கல பாத்துடுங்க, கூட ஒரு போட்டோ எடுங்க. ஏன் பேரன் கல்யாணம் போற அழுத மோத்தோடைய பாட்டின்னா நாளைக்கு வருத்தப்பட மாட்டான். ஆல்பத்தை பாத்துக்கிட்டு சிரிச்ச மாதிரி எடுங்க. ஷோ முடியல, போட்டோ எடுக்கல ஒரு வழி ஆயிடுவேன் போல இருக்கேன். பாட்டி இங்க பாருங்க, ஸ்மைல் பண்ணுங்க, அப்படி பாருங்க. எங்க அப்பா சாயந்தரம் பார்ட்டிக்கு கோட் எடுத்து வச்சிருக்கு. எனக்கும் எங்க அப்பாவுக்கும் ஒரே கலர்ல. எங்க அம்மா தான் எனக்கு எடுத்து கொடுத்துருக்கு. ஏஞ்சல் ஃப்ராக்லாம் வாங்கி தந்திருக்கு. எனக்கு பட்டர்ஃப்ளை ட்ரெஸ்ஸும் மாமா வாங்கி கொடுத்துருக்கு. 2 ட்ரெஸ் டோய், உனக்கு ஒரு ட்ரெஸ் தானே. அண்ணே இவ்வளவு சொந்தக்காரங்களா இவங்களுக்கு? எப்பா நான் நீ சொல்லும் போது ஏதோ விளையாட்டுக்கு சொன்னேன்னு நினைச்சேன். அம்மா இவ்வளவு சொந்தக்காரங்க இருக்காங்க. அதுல பாதி பேர் இந்த போட்டோக்கு வரவே இல்ல, சாப்பிட்டுட்டு இருக்காங்க. கேட்டேல. அந்த அண்ணனுக்கு நிறைய ரிலேட்டிவ்ஸ் கொடுத்து வச்சவங்கதான். மாசத்துக்கு 10 ஃபங்க்ஷன் 20 ஃபங்க்ஷன் வந்துரும். போயிட்டு போயிட்டு ஜாலியா ரவுண்ட் அடிச்சுட்டு வரலாம். என்னன்னே சந்தோஷமா தான் இருக்கு. நமக்கு தான் இந்த பாக்கியம் இல்லாம போச்சு. நான் தான் சொன்னேன்ல, எவ்வளவு பேர் இருக்காங்க பத்தியா, நிறைய பேர் சாப்பிட்டுட்டு இருக்காங்கடா. பாக்குறதுக்கே மனசுக்கு எப்படி இருக்கு, ஒரு ரிலாக்ஸா இருக்குல்ல. நம்ம வீட்டுல இப்படிலாம் இல்ல. அவங்க ரிலேட்டிவ் பார்க்கும்போது எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்குடா. அதான் 3 நாளா கல்யாணத்தை இழுத்து பிடிச்சிங்க. அந்த ஒரு பாட்டி நிக்காங்க பாரு, அந்த பாட்டிட்டு பேச்சு கொடுத்தேன்னு வையன், இப்படி இப்படி பேசிக்கிட்டே இருப்பாங்க. ராத்திரி தூங்கவே செய்யாது. அன்னைக்கு இந்த நேரத்துல வந்து பத்தியா, அப்போ பேரா 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 நல்லா பேசிட்டு இருந்தாங்க. பாட்டி உங்களுக்கு என்ன வேணும்னு கேட்டேன். என்ன வெத்தலை இருந்தா வாங்கி கொடுப்பா, வெளியூர் எனக்கு கடை தெரியாதுன்னு சொன்னாங்க. நான் அப்படி வெத்தலை எல்லாம் வாங்கி கொடுத்தேன். அதுல இருந்து நானும் அந்த பாட்டி ரொம்ப க்ளோஸ் ஆயிட்டோம். இப்ப என்ன பார்த்தாங்கன்னு விட மாட்டாங்க. அண்ணே இதெல்லாம் பார்க்க ரொம்ப ஆசையெல்லாம் இருக்கு. என்ன பண்ண, நம்மளோட பேட் லக், நமக்கு இப்படி எதுவும் இல்லையே. ஆனா நீ ஒண்ணு கவலைப்படாத, உன் கல்யாணத்துக்கு இந்த குரூப்ப அப்படியே தத்து எடுத்துருவோம். ஒரு வாரத்துக்கு நம்ம வீட்டுல வந்து கலகலன்னு பேசிட்டு எடுத்துட்டு இருப்பாங்கல்ல, அப்ப கொஞ்சம் ஜாலியா இருக்கும். நமக்கும் ரிலேட்டிவ் இந்த மாதிரி காமிச்சுக்கலாம்ல. உன் கல்யாணத்துக்கு நம்ம 4 பேர் தான், என் கல்யாணத்துக்கும் 5 பேரு, உன்னோட ஒய்ஃபும் வந்துருவாங்கல்ல, அப்ப 5 பேரு. என்ன பண்ண போடா நீ உன் காமெடியும். ஏதாவது ஆபீஸுக்கு போனாலாவது 4 ஃப்ரெண்ட்ஸ் கிடைப்பாங்களே அப்படின்னு பார்த்தா நம்ம தலையில பேரு ஒர்க் ஃப்ரம் ஹோம் ஆயி போச்சு. உனக்கும் அதான் எனக்கும் அதான். கடைசி வரணும் இப்படிதான் போலடா. பிள்ளைங்க எவ்வளவு வருத்தப்படுறாங்க, யாரும் இல்லைன்னு அதை கூட ஜாலியா சிரிச்சு பேசிக்கிறாங்களே. எல்லாரும் இருக்காங்கடா, யாரும் இல்லைன்னு சொன்னா. ஆனா உங்கள்ட்ட எப்படி சொல்லதுக்கு, சொல்லி எந்த பலனும் இல்லையடா. இவ்வளவு வருஷம் எங்க வீட்டை பிரிஞ்சு நான் வந்து 25 வருஷம் ஆச்சு. நான் எங்க இருக்கேன் எப்படி இருக்கேன்னு கூட யாரும் வந்து பாக்கல, என்னன்னு கூட கேட்கல. ஒரு போன் கூட நான் இத்தனை மணி போன் பண்ணிருக்கேன், என் நம்பர்லாம் பிளாக் பண்ணி விட்டுட்டாங்க. அப்படி இருக்கும்போது நான் எப்படிடா, உனக்கு பெரிய குடும்பம் இருக்கு, பாட்டி இருக்காங்க, தாத்தா இருக்காங்க, சித்தப்பா பெரியப்பா மாமா அத்தை, பெரிய ஒரு உறவே உனக்கு இருக்கு, இப்படி நான் சொல்றதுக்கு என் பிள்ளைங்க யாருமே ரொம்ப ஃபீல் பண்ணாங்களே. என்ன நான் பண்ண தப்புனால தானே என் பிள்ளைங்க எப்படி இருக்காங்க. கவலைப்படாதீங்கப்பா, ஒரு நாள் இல்ல ஒரு நாள் அவங்க நம்மள புரிஞ்சுக்குவாங்க, எனக்கு நம்பிக்கை இருக்கு. அந்த நம்பிக்கையோட நான் வாழ்ந்துட்டு இருக்கேன். கண்டிப்பா புரிஞ்சு நம்ம தேடி வரதான் போறாங்க. நீ வேணா பாரு. டேய் இன்னைக்கு ஃபுல்லா நம்ம வீட்டுக்கு போக கூடாது. என்ன சாங்க ரிசப்ஷன் வச்சிருக்காங்களா, டான்ஸ் எல்லாம் இருக்கு. அந்த பாட்டியே டான்ஸ் ஆடாம வைக்காம இருக்க கூடாதுடா. பாட்டி சூப்பரா ஆடும். பழைய பாட்டை போட்டுட்டா போதும், பாட்டின் தட்டம் செம்மையா ஸ்டெப் போடுவாங்க. அவங்க நம்ம எது என்கரேஜ் பண்ணலாம். வீட்டுக்குள் வந்தாலே நிம்மதியில் கண் வளரும் பாட்டுக்கள் தந்தாலே
கண்டிப்பானே. இனி இப்படி ஒரு ஃபங்க்ஷன் வருமானு தெரியல. வந்தாலும் நம்ம அட்டன் பண்ண போறோமான்னு தெரியல. அதனால இந்த ஃபங்க்ஷனை ஃபுல்லா எனக்கு என்ஜாய் பண்ணிட்டு ராத்திரி ஆனா பரவாயில்லண்ணே, நைட்டு 12 மணிக்கு அப்புறம் வீட்டுக்கு போனா போதும். அண்ணே, அம்மா பாரு அழுறாங்க. அம்மா, 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 ஏமா அழுறீங்க? அம்மா, அம்மா, இங்க பாருங்கம்மா. இல்லப்பா ஒண்ணும் இல்ல, கண்ணுல ஏதோ தூசி விழுந்த மாதிரி இருந்து அதான், வேற ஒண்ணும் இல்லப்பா. வீட்டுக்கு போமாப்பா, பாட்டு சத்தத்துல தலை வலிச்ச மாதிரி இருக்கு. என்னம்மா இவ்வளவு நேரம் சும்மா தானே இருந்தீங்க, திடீர்னு தலைவலிக்குன்னு சொல்றீங்க? சரி வாங்க ஹாஸ்பிட்டல் போயிட்டு வரலாம். தலைவலிலாம் வச்சிட்டு இருக்க கூடாது, வாங்க. இல்ல கார்த்திக் வேண்டாம், ஹாஸ்பிட்டல் போற அளவுக்கு பெரிய தலைவலிலாம் இல்ல, லேசாதான். வீட்டுல போய் ஸ்ட்ராங்கா சூடா ஒரு காஃபி குடிச்சா சரியா போகும்பா. என்னை கொண்டு வீட்டுல டிராப் பண்ணிடுறியா? ஒரு மாதிரியா இருக்கு எனக்கு. அப்பா இன்னைக்கு கல்யாணத்துல எப்படி இருந்து தெரியுமாப்பா? நீங்க தான் மிஸ்ஸிங் ஃப்ரெண்டா பார்க்க போறேன்னு போயிட்டீங்க, வந்திருக்காங்களப்பா. இவ்வளவு ஜாலியா இருந்து தெரியுமா? எவ்வளவு ரிலேட்டிவ்ஸ் நினைக்கீங்க? அப்பா கண் வைக்காம பாத்துட்டு இருந்தேன், என் கண்ணு கூட உங்களுக்கு விழுந்திருக்கலாம். ரொம்ப நல்லா இருந்துப்பா, பார்க்கவே ரொம்ப ஜாலியா இருந்து, பாத்துட்டே இருக்கணும் போல இருந்து. ஏன் அவங்க வீட்டுல அவங்க உள்ளவங்கள நம்மள வீட்டுக்கு கூட்டிட்டு இருக்கணும் போல தோணுச்சு. ஜாலியா இருந்துப்பா. இன்னும் கொஞ்ச நேரம் கூட இருந்திருக்கலாம், அம்மா தலைவலிக்குன்னு சொல்லிட்டாங்க, அதான் வந்துட்டோம். போவாங்கப்பா, மத்த நாள்லாம் வீட்லயே இருப்பீங்க. நல்ல ஒரு பிரியாணி மிஸ் பண்ணிட்டீங்களா? அழகா வந்திருந்தா சூடா செம்மையா ஒரு தலசேரி பிரியாணி சாப்பிட்டுருக்கலாம்ல. போவாங்கப்பா நீங்க. உங்க ஃப்ரெண்ட் ஏதோ பார்க்க போகணும்னு சொன்னீங்கல்ல, என்னாச்சு? அந்த அங்கிள் எப்படி இருக்காங்க? உடம்பு இல்லைன்னு சொன்னீங்கல்ல, பரவாயில்லையா? வீட்டுக்கு வந்துட்டாங்களா ஹாஸ்பிட்டல்ல இருந்து? ஆமாப்பா, அவனுக்கு எப்பவும் உள்ளதுதான், சுகர் கொஞ்சம் ஹை ஆயிட்டு போல, அதான் ஒரு மாதிரி படப்படன்னு வந்துட்டு ஹாஸ்பிட்டல் சேர்த்திருக்காங்க. டென்ஷன் ஆயிட்டே இருப்பான் அவன், ஒரு டென்ஷன் பார்ட்டி, சொன்னா கேட்கவும் மாட்டான், டென்ஷன் ஆகாதுன்னு. சரி சரி, உங்க அம்மா என் டல்லா இருக்கா? அது இல்லாம இந்த நேரம் தூங்க மாட்டா, சீரியல் பார்த்துட்டு இருப்பா. 8 மணி ஆனா போதுமே, விஜய் டிவி சன் டிவி ஒரு டிவி விட மாட்டான், படுத்துட்டு இருக்கா. என்னடா? நானும் அதான்பா கேட்டேன், என்னமா சீரியல் எதுவும் பார்க்கல, டைம் ஆச்சு, சீரியல் டைம், படுத்திருக்கீங்களே, ஹாஸ்பிட்டல் எதுவும் போமான்னு கேட்டாச்சு. அம்மா எந்த பதிலும் சொல்லாம படுத்துக்கே இருக்காங்க. நாங்க என்ன பண்ண? அப்பா நமக்கு ஏன்பா சொந்த பந்தம் யாருமே இல்ல, ஒருத்தவங்க கூட இல்லையான்னு எங்க காலேஜ்ல கேட்பாங்க, ஸ்கூல்ல கேட்பாங்க. நீங்க 4 பேர் தானா, வெக்கேஷனுக்கு எங்கேயும் போக மாட்டீங்களா அப்படிலாம் கேட்பாங்க. நான் எங்களுக்கு யாருமே கிடையாது, எனக்கு எங்க அம்மா அப்பாவும் தான், அப்படிதான் சொல்லுவேன். ஆனா அந்த பிள்ளைங்க சொல்லும், அப்படிலாம் இருக்க வாய்ப்பே இல்ல, இருக்குமா இருக்கும், உங்க டேடி மம்மி உன்ட மறைக்காங்களா இருக்கும் அப்படி சொல்லுவாங்க. இவ்வளவு நாள் உங்ககிட்ட கேட்டதில்ல, இப்போ கேட்கறேன்ப்பா. நமக்கு சொந்தக்காரங்க உண்மையாவே இல்லையாப்பா? நீங்க பிறந்து வளர்ந்தது எல்லாமே இதே ஊரு தானா? ஆமாப்பா, நானும் அதான் கேட்கணும்னு நினைச்சேன். கஷ்டப்படுத்துறேன்னு நினைக்காதீங்க. எங்களுக்கு இன்னைக்கு அந்த கல்யாணத்துக்கு போனதுல இருந்தே ஒரு நல்ல ஒரு வைபா இருக்குப்பா. நமக்கு ஒரு ரிலேட்டிவ், அத்தை மாமா சித்தி சித்தப்பா தாத்தா பாட்டி, இன்னும் நிறைய சொந்தங்க இருந்தா நல்லா இருக்கும். அந்த மாதிரி ஒரு ஃபீல்லே இருக்கமா, அதான் கேட்டு தெரிஞ்சுக்கலாமே அப்படின்னு. அப்பா உங்களுக்கு இதே ஊர் தானா? அம்மாவுக்கு இதே ஊர் தானப்பா? அம்மாவும் கூட பிறந்தவங்க யாரும் இல்லையா? சொல்லுங்கப்பா. நாங்க என்ன சின்ன குழந்தைய எங்கள்கிட்ட சொல்லக்கூடாதுன்னு இருக்கேன், நாங்க தான் வளர்ந்துட்டோம்ல. சொல்லுங்கப்பா. சும்மா இருங்கப்பா, எதையாவது கேட்டுட்டு இருக்காங்க, பழசெல்லாம் ஞாபகப்படுத்தாதீங்க. எல்லாமே மறந்து ஒதுங்கி, நமக்குன்னு ஒரு குடும்பம் அப்படின்னு ஒதுங்கி இருக்கோம். நம்ம இப்படியே கடைசி வரை இருந்துருவோம், சரியா? யாரையும் எந்த உறவும் நமக்கு தேவையில்லை. என்னப்பா சொல்றீங்க? பழசெல்லாம் கிளம்பிடுமா? அப்போ எங்களுக்கும் சொந்த பந்தம்லாம் இருக்காங்களா? எதையும் கூட நீங்க மறைக்க பாக்கீங்க. சொல்லுங்கப்பா, நாங்க வளர்ந்துட்டோம்ல, இன்னும் மறைக்க என்ன இருக்கு? சொல்லுங்கப்பா, ஆசையா இருக்கு, சொல்லுங்க ப்ளீஸ்ப்பா. எதுக்கு நீங்க ஒழுங்கு வந்து இருக்கணும்? நம்ம ஊரை போய் இல்லையா? டேய் தலை வழியா இருக்கு, பேசாம இருக்கீங்களா என்ன? இப்பதான் அவளை நோண்டிட்டு இருந்தீங்களோ, அதான் உடம்புலயும் 10 காய் என்னவோ, பேசாம வேலை பாருங்க. அப்பா இங்க பாருங்க, உங்களுக்கு கோவப்பட தெரியாது, இங்க பாருங்கப்பா. நாங்க அப்படி ஏதாவது கேட்க கூடாத விஷயத்தையுமே கேட்டுட்டோம். இங்க வாங்கப்பா, கோவப்படாதீங்க ப்ளீஸ்ப்பா. 1 செகண்ட் இருங்கப்பா, உங்க செல்ல பிள்ளை சொல்றேன்ல, இருங்கப்பா. அப்பாப்பா ப்ளீஸ்ப்பா, 1 நிமிஷம் உட்காருங்கப்பா. சொல்லுங்கப்பா, இன்னும் ரிலேட்டிவ்லாம் இருக்காங்களா? நமக்கு இந்த ஒளி இல்லையா? ப்ளீஸ்ப்பா, ஜஸ்ட் நீங்க சொன்னா போதும், நாங்க ஆசையா கேட்டுக்கிறோம். அதுக்கப்புறம் இந்த டீடைல பத்தி உங்கள்கிட்ட எதுவுமே நாங்க கேட்க மாட்டோம். இப்ப என்ன தெரிஞ்சாலும் உங்க ரெண்டுத்துக்கும்? ஆமா, நீங்க நினைக்கிற மாதிரி ஒரு பெரிய ஃபேமிலி இருக்கதான் செய்யுது. ஆனா அங்க நம்ம போக போறது இல்ல, உங்ககிட்ட பேச போறது இல்ல. நம்மளா அங்க போனாலும் அவங்க நம்மள ஏத்துக்க போறது இல்ல. அதனால அதை பத்தி கனவு காணாம உங்க வேலை என்ன அதை பாருங்க. அப்ப இப்படி சொன்னா எப்படிப்பா? கொஞ்சம் டீட்டெயிலா சொல்லுங்க. எதுக்காக நீங்க அங்க இருந்து வெறுத்து இங்க வந்தீங்க? அவங்க உங்கள்ட்ட பேசாம இருக்காங்க, அம்மா நம்பி பார்க்காம இருக்காங்க. யாருக்கானாலும் அண்ணன் தம்பியை பார்க்க பிடிக்காட்டாலும் அவங்களோட அம்மா அப்பாவை பார்க்காம இருக்கவே மாட்டாங்க. அம்மா இவ்வளவு வருஷம் ஆச்சு எனக்கு தெரிஞ்சு எங்கேயுமே போனதில்ல. அதான்ப்பா கேக்குறோம், ப்ளீஸ்ப்பா கொஞ்சம் விவரமா சொல்லுங்களா. டேய் ஏன்டா, ஏன்டா உயிரை வாங்குவீங்க? இவ்வளவு நேரம் பேசாம தானே இருந்தீங்க, அதே மாதிரி வாயை மட்டும் பேசாம இருந்து தொலைங்களேன். சரி உங்கள்கிட்ட சொல்லாமே முடியாது, எவ்வளவு நாள் தான் மறைக்கிறதுக்கு? கண்டிப்பா உங்களுக்கு தெரிஞ்சாகணும். அம்மா அப்பாவோட ஹிஸ்டரி தெரியாம இருக்க கூடாதுல்ல, அதனால கண்டிப்பா சொல்றேன். டேய் நீங்க நினைக்கிற மாதிரி உங்க அம்மா பெரிய குடும்பத்தை சேர்ந்தவரா. 3 அண்ணங்க, ஒரு தங்கச்சி, அம்மா அப்பா, பெரியம்மா சித்தப்பா பச்சை பாட்டி எல்லாரும் ஒரு பெரிய வீட்டுல வாழ்ந்தாங்க. ஆமா, நீங்க நினைக்கிற மாதிரி உங்க அம்மா ராணி மாதிரி இருக்கா. ஆனா நான் அப்படி இல்ல,
எனக்கு யாருமே கிடையாது. நான் பிறக்கையிலே அம்மா அப்பா முழுங்க வேண்டாம், அந்த ஊர் தான் எனக்கும். அப்படி இருக்கும்போது எனக்கு நல்ல நாலேஜ் இருந்து 10th ஃபர்ஸ்ட் மார்க் எடுத்துருந்தேன், 12th அதே மாதிரிதான். அந்த ஊர்ல பெரியவங்கனால நீ நம்ம நல்ல பையன், நல்ல படிக்கிற பையன், காசு பணம் இருக்கிறவங்க கூட படிப்பு வராது, அப்படி இருக்கும்போது நீ நல்லா படிச்சு நம்ம ஊருக்கே பெருமை சேர்த்திருக்க, நான் உன்னை படிக்க வைக்கிறேன்னு படிக்க வச்சாரு. அப்புறம் நல்லாவே படிச்சேன், கோல்டு மெடலிஸ்ட். அப்புறம் வேலைக்கு அலைஞ்சிட்டு இருந்தேன். நீ ஏன் அங்க வேலை பார்க்கணும், நம்மளோட அக்கௌண்ட்ஸ் எல்லாம் நீ பாத்துக்கப்பா, மாசம் அதுக்குள்ள என்ன சம்பளமா தரேன் நாங்க. சரி நல்லபடியா தான் அங்க போயிட்டு இருந்து. என்ன பண்ண, வயசு கோளறு ஒண்ணு வரும்ல, அதான் என் வாழ்க்கையில இன்னைக்கு நடந்து. உங்க அம்மா நானும் கல்யாணம் பண்ணிக்கிட்டோம், வழக்கம் போல அவங்க எங்களை ஏத்துக்கல. அப்ப வந்ததுதான் முடிவெடுத்து இந்த ஊர்ல வந்து நல்லா இருக்கணும், இன்னும் அவங்க பக்கம் நம்ம போக கூடாது அப்படின்னு இங்க வந்து செட்டில் ஆயிட்டேன்டா. ஆனா அதோட விட்டதுல உங்க அம்மாக்கு இங்க வந்ததுல இருந்து அவங்கள பாக்கணும் வைக்கணும்னு ரொம்ப ஆசை. நானும் நேர்ல போய் பார்த்தேன், போன் பண்ணி பேசி பார்த்தேன், ஒரு சொந்தக்காரங்க மூலமா கூட போய் பேசி பார்த்தேன். ஆனா மதிப்பு மரியாதை எதுவுமே இல்ல. ஏன்னா உங்க அம்மா ராஜகுமாரி மாதிரி வளர்த்தவங்க. இப்படி நடக்கும்போது அவங்க சத்தியமா நம்ம சேர்த்துக்க மாட்டாங்க. சரி இன்னும் உனக்கு யாரும் இல்ல, எனக்கும் யாரும் இல்ல அப்படின்னு இந்த சென்னையில வந்து செட்டில் ஆயிட்டேன்டா. போதுமா போதுமாடா. அப்படியாப்பா, கேட்கவே ஆச்சரியமா இருக்கு. ஓ, அதான் அம்மா கல்யாண மண்டபத்துல அவ்வளவு ரிலேட்டிவ் பார்த்து அழுதாங்களா? கேட்டதுக்கு கண்ணுல தூசி விழுந்துட்டுன்னு சொன்னாங்க. அப்பா சாரிப்பா, உங்களுக்கு இவ்வளவு ஒரு ஸ்டோரி இருக்குன்னு எங்களுக்கு தெரியாம போச்சு. அம்மாவை கூட்டிட்டு வந்து ஒரே ஆளா இருந்து வேலை பார்த்து எடுத்து அம்மாவை பார்த்து இங்க வீடு வாங்கி எங்களையும் நல்ல நிலைமையில கொண்டு வந்திருக்கீங்கப்பா. ஒரு கிரேட், ரொம்ப கிரேட் பண்ணீங்க. எங்க எப்ப வந்தீங்க? கொஞ்சம் தலைவலி மாதிரி இருந்தா அதான் படுத்துட்டீங்க, அப்புறம் வந்துட்டீங்களோ? ஷோ, உங்களுக்கு காப்பி கூட போட்டு கொடுக்கலையே. காவேரி வந்து பாத்தேமா, நீ ஒரு நாளும் தூங்க மாட்ட, டிவி பார்த்துட்டு ஏதாவது வேலை பார்த்துட்டு தான் இருப்ப. நீ தூங்கிட்டு இருக்கீன்னா கண்டிப்பா மனசு கஷ்டமா இருக்கும், இல்ல உடம்பு முடியாம இருக்கும்னு சொல்லிதான் உன்னை எழுப்பாம வந்துட்டேன். அம்மா உங்களை நினைச்சு எனக்கு ரொம்ப ப்ரௌடா இருக்குமா. எவ்வளவு பெரிய குடும்பத்துல இருந்து அப்பாவுக்காக எல்லாத்தையும் வேண்டாம் வெறுப்பா உதவிட்டு வந்திருக்கீங்க. ரொம்ப பெரிய விஷயமா, ரொம்ப பெரிய விஷயம். நீங்க சாதிச்சிட்டீங்கம்மா, சாதிச்சிட்டீங்க. இந்த காலத்துல லவ் பண்ணவங்களே விட்டுட்டு போறாங்க, ஏன் நல்ல நிலைமை இருக்க புருஷனை கூட விட்டுட்டு போறாங்க. டிவிலையும் நியூஸ்லயும் பாக்குறோம். அப்படி இருக்கும்போது உங்களை மட்டுமே அப்பா நல்லபடியா பாத்துக்கிட்டாரு வச்சுக்கிட்டாரு. நீங்களும் அதே மாதிரிதான் இன்னும் வரைக்கும் உங்க அன்பு கூட்டிட்டு தான் இருக்க தவிர குறைஞ்சது இல்லம்மா. ஒரே கிரேட்மா ரெண்டு பேரும். உங்க கதை எனக்கு இவ்வளவு தெரியலையேம்மா, ஏமா என்கிட்ட சொல்லல நீங்க? என்னடா பேசுற? என்னங்க உலகிட்டு இருக்கா? என்ன சொன்னீங்க என்கிட்ட? காவேரி, நம்ம பிள்ளைங்கள்ட்ட எல்லாமே சொல்லிட்டேமா. நம்ம பிள்ளைங்களுக்கு எல்லாம் தெரியணும்ல. இந்தா கேக்குறாங்கல்ல, நமக்கு தாத்தா பாட்டி இல்லையா, அம்மா அப்பா இல்லையா, அப்படி இப்படின்னு கேக்குறாங்கல்ல, அவங்களுக்கும் தெரியணும்லம்மா இதான் விஷயம்னு. இனி சொல்லிட்டேன், என்ன பிள்ளைங்க கேட்க மாட்டாங்க. சரியா? ஓ, தலைவலிக்குன்னு சொன்னீங்களா, சாப்பிடு. என்ன சொல்லிட்டீங்களா பிள்ளைகிட்ட? அதான்டா எனக்கு கல்யாணத்துல நிக்கவே முடியல. அவங்க ஒவ்வொருத்தவங்க பார்க்கும்போது என் அண்ணனாட்டம், தம்பியாட்டம், அண்ணியாட்டம், அம்மா அப்பாவாட்டம் தான் தெரிஞ்சாங்க. அவங்கள நான் உதறி தள்ளிட்டு வந்துட்டோமே அப்படின்னு என் மனசு குத்த ஆரம்பிச்சிட்டு, ஆனா என்னால அங்க நிக்கவே முடியலடா. நான் தப்பு பண்ணா சரி பண்ணா எனக்கு தெரியல. ஆனா இவர்தான் வேணும்னு நினைச்சேன். அவங்ககிட்ட எவ்வளவு போறேன்னே முடியாதுன்னு சொல்லிட்டாங்க. ஆனா வேற வழி இல்லாம வந்துட்டேன். ஆனா அவங்க அப்பா என்ன நல்ல ஒரு குழந்தை மாதிரி பாத்துக்கிட்டாங்க. 2 டெலிவரியும் யாரும் கிடையாது, ஹாஸ்பிட்டல்ல கூட ஒரு மனுஷங்க கிடையாது. சாப்பாடு வாங்க போனாலும் அப்பாதான் போகும். நர்ஸ் வந்து கேட்பாங்க மாத்திரை கொடுத்தாங்களா என்ன, எனக்கு எதுவும் தெரியாது. முடிச்சுக்கிட்டே இருப்பேன், குழந்தை பத்த உடம்புல மயக்கத்துல இருப்பேன். அப்படி தனியால வந்து என்ன பாத்துக்கிட்டாரு. அவங்க அப்பா மாதிரி எனக்கு ஒரு மனுஷன் கிடைக்கணும், கொடுத்து வச்சிருக்கா. அல்லாத காவேரி, அல்லாதம்மா, அல்லாத. நம்ம பிள்ளைங்களுக்கு எல்லாம் நம்மளை பத்தி தெரியணும். ஆமா, அதுக்கு சின்ன குழந்தை இல்ல, அவங்களுக்கு அது விவரம் வந்துட்டு. அதனால சொல்லல, எந்த தப்புன்னு இல்லைன்னு தோணுச்சு, அதான் சொன்னேன். ஆனா ஒண்ணுப்பா, அவளுக்கு பெரிய ஆறுதலே அந்த வீட்டுல அவங்க கடைசி எண்ணி பூங்கொடி, அவங்கதான் கால் பண்ணி பேசுவாங்க, அவங்களோட கதையெல்லாம் சொல்லுவாங்க, அதை கேட்டுக்கிடுவா. அது ஒண்ணுதான் அவளுக்கு மிகப்பெரிய சந்தோஷம். எல்லா உறவும் சேர்த்து கிடைச்ச மாதிரி பூங்கொடி அண்ணி கிடைச்சிருக்காங்க. எல்லாம் முடிஞ்சு போச்சுப்பா, எல்லாம் முடிஞ்சு. நீ அதுக்கு என்ன, 2 அழகான குழந்தைய கடவுள் கொடுத்துருக்காரு. உங்களுக்கு கல்யாணம் பண்ணி உங்களுக்கு பேர குழந்தைங்க வந்தா அதை நாங்க கொஞ்சிக்கிடுவோம், அது போதும்பா. எங்க கடைசி காலம் அப்படியே முடிஞ்சு. அப்பா முடியலப்பா, இனிதான் ஆரம்பமே இருக்கு. என்கிட்ட சொல்லிட்டீங்களா, நான் பாத்துக்கிறேன். அம்மா கவலைப்படாதீங்க, எல்லாரும் உங்ககிட்ட பேசுவாங்க பாருங்க நாளைக்கு ஆட்டத்தை.